Hi friends, welcome to Sapadu Nalla Irukku channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோல 10 நிமிஷத்துல சட்டுன்னு கல்யாண வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கரம் மசாலா ஐட்டம்ஸ் பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா ஐட்டம்ஸ் நல்லா ப்ரௌன் ஆன பிறகு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நிறம் மாறி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கல்யாண விசேஷத்துக்கு போனால் இந்த வறுவல் இலையில் வைப்பாங்க. ரொம்பவே ஒரு ஸ்பைசியாக டேஸ்டியாக இருக்கும். அந்த வறுவலை வீட்டிலையே செஞ்சிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாயும் அது கூட ஆட் பண்ணி தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கல்யாண வறுவலுக்கு நீங்கள் வாழைக்காய் இல்லைன்னா உருளைக்கிழங்கு எது வேணாலும் போட்டு ஃப்ரை பண்ணலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி வாழைக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். ரா பனானா. நெக்ஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடரையும் போட்டு மசாலா பவுடரோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொடி பொடியாக எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வாழைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வாழைக்காயும் இது கூட போட்டிருக்க மசாலா பவுடர் வாழைக்காயோட நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. வாழைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வாழைக்காயை வேக வைக்கலாம். வாழைக்காய் வெந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் மிக்சரில் ஒரு மசாலா ஐட்டம்ஸ் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது வாழைக்காய் வெந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. அதில் 5-6 தேங்காய் பற்களை அது கூட போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த தேங்காய் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளையும் இது கூட ஆட் பண்ணி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வாழைக்காயோட வெந்துக்கிட்டு இருக்க வாழைக்காயோட மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட சூப்பரான வாழைக்காய் கல்யாண வறுவல் தயாராக ஆகிடும். கல்யாண விசேஷத்தில் சாப்பிட்ற அதே வறுவல் மாதிரியே இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சு. மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், தக்காளி, சோம்பு, மிளகு, விழுதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் விழுது வாழைக்காயோட நல்லா பிளெண்ட் ஆகி ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான 10 நிமிஷத்தில் நொடியில் செய்யக்கூடிய கல்யாண வாழைக்காய் வறுவல் தயார். இதை நீங்கள் எந்த ஒரு லஞ்ச் ரெசிபி கூட வேணாலும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும், ஸ்பைசியாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா இருக்கு சேனல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போஸ்ட் பண்ணுங்கள், லைக்கையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு அருமையான வீடியோவோட திரும்ப வரேன். பாய் பாய்.